Hello everyone. So next classல இந்த classல என்ன பண்ண போறோம்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கஸ் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. அடுத்தது என்ன? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அட் இஸ் நத்திங் பட் இந்த ஃபார்முலா தான். அதாவது the rate of change of momentum of a body is directly proportional to the applied force, and takes place in the direction in which force acts. So இந்த பக்கம் force act ஆகுதோ அதே directionல தான் இதுவும் momentumம் act ஆகும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபோர்ஸ், ஆவரேஜ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பி பை டெல்டா டி. அதே வந்து ஆக்சுவல் ஃபார்முலானா இதுதான், டிபி பை டிடி தான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகேவா? clear? So this is second law of motion. Second law of motion என்ன? delta p, sorry, dp by dt for instant force. இங்க என்ன மறுபடி படிக்கிறேன் பாருங்க. The rate of change of momentum of a body is directly proportional to the applied force and takes place in the direction in which force acts. Force எந்த directionல act ஆகோ அதே directionலயும் இந்த momentum அப்படின்றது takes place ஆகும், apply ஆகும். ஓகேவா? clear? Next. So, இப்போ F is equals to dp by dt is a second law, Newton's second law. இப்போ இதை வந்து dp momentum நமக்கு தேவை. So, momentum எடுத்துட்டு integration of f dt எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஃபார்ம் uv ஃபார்ம், டிஃபரன்சியேஷன்ல uv ஃபார்ம் இருக்குல்ல, அந்த uv ஃபார்ம்ல இது வரும். ஓகேவா? ஓகே. இப்போ ஒருவேளை mன்றது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். mன்றது கான்ஸ்டன்டா இருக்குன்னா dm by dt என்றது it is equal to 0. அதாவது dm by dt இதுதானே 0. So இது 0னா v into 0 0. Hence இது மட்டும் தான் வரும் இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? m dv by dt in the sense it is equal to acceleration. Acceleration formula தெரியும்ல, dv by dt, instantaneous acceleration. So m into dv by dt. So f is equal to m dv by dt na enna sonna acceleration. So f is equal to ma இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? So unit of force is nothing but Newton. 1 Newton is equal to 1 kg per meter per second square. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 kg meter per second square. kg meter per second square. Okay? Clear? m A தானே, F is equal to ma na, m is nothing but kg, acceleration is nothing but meter per second square. ஓகேவா? clear? So this is all about the Newton second law of motion. Force is equal to dp by dt. So அதை சால்வ் பண்ணோம்னா F is equal to ma வரும். இதோட SI யூனிட் என்ன? Newton. And then 1 Newton is equals to ma. ma is nothing but kg per meter per second square. அவ்வளவுதான். Okay? This is the concept here. Okay? So motion of connected bodies. ஒரு பாடிஸ்ன்றது கனெக்ட், அதாவது இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்குல்ல, இது பாடி ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாச் இருந்தா அதோட மோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகுதுன்னா மோஸ்ட்லி இதோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஆக்சலரேஷன் சேமா இருக்கு. கனெக்டட் பாடிஸ்ல எப்பவுமே ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சலரேஷன் சேமா இருக்குன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு net force by net mass. Okay, acceleration is equals to net force by net mass. And then இப்போ பாருங்க இது மேல என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்றத பார்த்துடலாம். listen carefully. இப்போ இது மாஸ் 1, இது மாஸ் 2, இது மாஸ் 3 எஸ் நல்லா இருக்கு. சேம் ஆக்சலரேஷன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸ் மேல விழுது. ஸோ ஃபர்ஸ்ட் m1 மாஸ் மேல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இதுதான் இது எல்லாத்தையும் தள்ளும். ஆமாவா? ஸோ இதுக்குள்ள ஆக்ட் ஆகுற அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன? கான்டாக்ட் ஃபோர்ஸை என்ன அப்படின்றது தான் டினோட் பண்ணுவாங்க. கனெக்டட் பாடிஸ்ல கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும், ஏன்னா ஒட்டிட்டு இருக்குல்ல, அதனால கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த பாடி இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், மறுபடியும் இந்த பாடி இது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல இது n. ஸோ இந்த பாடி இது மேலே n, இது n1, இந்த மாதிரி n2. ஒருவேளை இந்த பாடி இருந்துச்சுன்னா இது n2, இந்த பக்கம் n2, அந்த மாதிரி. ஓகேவா? கிளியரா? ஸோ பாடிஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்றது ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேணாம், நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கனெக்டட் பாடிஸ். கனெக்டட் பாடிஸ்ல என்ன? ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். சேமா இருந்தா a is equals to f net, net force by net mass. Okay? nothing but F is equals to ma இல்ல, A is equals to F by M. அதுதான் இங்க net force by net mass. Okay?
நெட்னா எல்லா ஃபோர்ஸஸ் பை எல்லா மாசஸ். ஓகே ஓகே, இதுவும் பாருங்க கனெக்டட் பாடிஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல கனெக்டட் பாடிஸ்ல ஸ்ட்ரிங் இருக்கு, நடுவுல கயிறு கட்டி விட்டுருக்காங்க. ஆமாவா? ஸோ ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா வந்து டென்ஷன் அப்படின்றது ஆக்ட் ஆகும். ஸோ இங்க ஸ்ட்ரிங்ன்றது ஒவ்வொரு பாடிக்கு நடுவில் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆகுறதுனால இங்க ஒரு கைண்ட் ஆஃப் டென்ஷன், இங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டென்ஷன் அப்படின்றது இருக்கு. பட் ஆக்சலரேஷன் எல்லாமே கனெக்டட் பாடிஸ்ல என்னவா இருக்கும்னு சொன்னேன், ஏவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். சேமா இருக்குதுன்னா சேம் ஃபார்முலா. ஓகேவா? இதெல்லாம் வேணாம், நான் மறுபடியும் சொல்றேன். பட் ரிமெம்பர் திஸ். அதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன கத்துக்கிட்டாலுமே இதை பேஸ் பண்ணி தான் எல்லா क्वेश्चंसும் வரும். ஓகே, f minus t. ஃபர்ஸ்ட் வந்து 3 ஃபார்முலாஸ். f minus t is equal to ma. ஓகேவா? f minus t is equal to ma. f minus n is equal to ma. ஓகே, f minus k is equal to ma. அதாவது இது ஸ்ட்ரிங்குக்கு, இது கனெக்டட் பாடிஸ்க்கு, பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்க்கு. இந்த 3 ஃபார்முலாஸ் இஸ் யோர் மந்த்ரா. லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்ல இந்த ஃபார்முலா தெரிஞ்சா எல்லா क्वेश्चंसும் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? டன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். f minus t is equals to ma, f minus n is equals to ma, f minus k. இப்போ ஃபர்தராக நான் கொஷின்ஸ் பண்ணுவேன்ல, அப்போ தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஓகேவா? ஸோ கிளியரா உங்களுக்கு கனெக்டட் பாடிஸ். ஸோ நியூட்டன் செகண்ட் லால f is equals to dp by dt, f is equals to ma, அதோட SI யூனிட். அண்ட் தென் கனெக்டட் பாடிஸ் நார்மலாக கனெக்ட் ஆனா என்ன, ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் ஆனா எப்படி, ஆக்சலரேஷன்ன்றது f நெட் மாஸ், நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். இது இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன, at wood mission or single fixed pulley அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி क्वेश्चनல கொடுத்தாங்கன்னா டைரக்டா வந்து இந்த ஃபார்முலாஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அந்த கான்செப்ட், இந்த கான்செப்ட் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. அட் wood missionனா இந்த டைரக்டா இது போட்டுருங்க. அட் wood missionனா இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கும். இப்போ இந்த அந்த கெனரா, அந்த கெனர்ல வந்து தண்ணி எடுக்க அந்த வீல் கட்டிருப்பாங்களே, அதே தான் அந்த கான்செப்ட் தான் இங்க அட் wood mission. ஓகேவா? அட் wood missionல இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ வெயிட் மிஷின் எங்கேயாச்சும் இந்த துலாபாரம் பார்த்துருப்பீங்களா, லைக் அந்த வெயிட் போடுறது, அந்த துலாபாரத்தில் என்ன மாதிரி இருக்கும்னா, வெயிட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது டவுன்வர்ட்ஸ் கீழே வரும். ஆமாவா? ஸோ ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ். இந்த மாசத்துல வெயிட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வெயிட் எது கம்மியாக இருக்கோ அது மேலே போகும். ஆமாவா இல்லையா? இட்ஸ் அ பேசிக் திங். ஆமாவா இல்லையா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியல கன்ஃபியூஸ் ஆகுது, இது வரைக்கும் சரியா புரியலன்னா நல்லா பார்த்துக்கோங்க. துலாபாரத்தில் வெயிட் எது அதிகமாக இருக்கோ அது கீழே வரும். ஸோ துலாபாரத்தில் வெயிட் எது அதிகமாக இருக்கோ அது கீழே வரும், எது கம்மியாக இருக்கோ அது வெயிட் மேலே போகும். அப்போ क्वेश्चनல இந்த மாதிரி அட் wood mission or single fixed pulley-வை கொடுத்திருந்தாங்கன்னா சிம்பிளா அதோட ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா m2 minus m1 by m1 plus m2 into g. இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு m1 மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, m2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா முடிஞ்சு வேலை. அடுத்தது டென்ஷன் கேட்டிருக்காங்க இங்க அப்படின்னா 2m1 m2 by m1 plus m2 into g. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இஸ் a very very important, ரொம்ப ரொம்ப important. ஓகேவா? அவ்வளோ சிம்பிள் திங். ஓகேவா? ஆக்சலரேஷன் கேட்டா இந்த ஃபார்முலா, டென்ஷன் கேட்டா இந்த ஃபார்முலா, அட் wood mission போடுற வேலை. ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இங்க புரிஞ்சிச்சுல்ல? உங்களுக்கு கான்செப்ட் இது வரைக்கும் f is equals to ma, கனெக்டட் பாடிஸ்ல ஸ்ட்ரிங்ஸ்ல எப்படி இருக்கோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து அட் wood missionல இருக்கிற ஆக்சலரேஷன் ஃபார்முலா, டென்ஷன் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பண்ணுவோமா? क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இங்க முடிச்சிடுறேன். இத்தனை क्वेश्चंस இருக்குல்ல. ஸோ இங்கே வரைக்கும் क्वेश्चन வரைக்கும் முடிச்சிடுறேன். அண்ட் தென் அடுத்த கிளாஸில் என்னென்னா நான் எப்போ முடிப்பேன் எனக்கு தெரிஞ்சு, இப்போ முடிச்சேன்னா உங்களுக்கு சண்டே கிளாஸ் இருக்காது ஒருவேளை. ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே இருக்கும் சாட்டர்டே கிளாஸ் இருக்கும். ஓகே, கிளாஸ் ஆல்ரெடி போட்டிருப்பேன். சண்டே வந்து கிளாஸ் போட்டுடுறேன். இன்னைக்கு சண்டே கிளாஸஸ் இது போட்டுடுறேன். சண்டே கிளாஸு இருக்கும், மண்டே கிளாஸும் இருக்கும். லைக் போகி தானே அன்னைக்கு, ஆமாவா? அன்னைக்கு இருக்கும் கிளாஸு. டியூஸ்டே வென்ஸ்டே வந்து கிளாஸஸ் இருக்காது, ஏன்னா பொங்கல் இல்லை.
ஆமாவா? ஸோ நான் ஊருக்கு போகிறேன், அதனால் இங்கே அன்றைக்கி கிளாஸ் இருக்காது. Thursday வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக என்னென்ன கிளாஸஸோ அது ஆஸ் யூஷுவல் நடக்கும். ஓகேவா? அதனால சண்டே முன்னாடி நாள் போட்டுறேன். ஓகே, கிளியர்? முடிஞ்சா உங்களுக்கு? டியூஸ்டே வென்ஸ்டே மட்டும் கிளாஸ் இருக்காது, சண்டே மண்டே கிளாஸ் இருக்கும். ஓகே ஓகே. A player takes 0.1 second, time என்ன 0.1 second in catching a ball of mass 150 grams. Mass என்ன 150 grams. Moving with velocity 20 meter per second. The force imparted by the ball on the hands of the ball. Force என்ன of the ball, அதாவது இப்போ ஒரு பாலை தூக்கி போடுறாங்க ஒரு பிளேயர், அது இன்னொரு பிளேயர் வந்து அந்த பால் பிடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றது அந்த பால் மேலே வந்து அந்த பிளேயர் பிடிக்கும் போது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்துச்சு அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? இம்பார்ட்டட் பை த பால் அந்த மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அந்த கை மேலே. ஓகேவா? இப்படி தானே பால் பிடிப்பாங்க, ஒருத்தர் தூக்கி போட்டாங்கன்னா ஒரு பிளேயர் வந்து இப்படி பால் பிடிப்பாங்கன்னா அவங்க மேலே எவ்வளோ ஃபோர்ஸில் வந்துச்சு அப்படின்றது தான் கொஷின். ஸோ நமக்கு ஆல்ரெடி நார்மலாக தெரிஞ்ச விஷயம் இங்கே என்னன்னா F ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equals to ma. பட் இங்கே ஆக்சலரேஷன் கொடுக்கல. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், v minus change in velocity by time. ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? Change in velocity by time. In the sense v minus u by t. ஆமாவா இல்லையா? v minus u by t தானே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? a player is catching a ball, அதாவது catching a ball the mass. ஓகே, ஸோ a player catching a ball அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சாரி வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஒரு பால் வந்து கை மேலே விழும்போது கேட்ச் பண்ணுறாங்க ஒரு பால்னா ஒருத்தர் தூக்கி போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி மோஷனிங் பிளைனில் சொல்லியிருக்கேன், த்ரோ பண்ணாங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ வின்றது இங்கே என்ன? 0. ஸோ v minus u by t is the formula. ஸோ இப்போ Fல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஃபோர்ஸ் தேவை நமக்கு. ஸோ m என்ன? 150 grams. ஸோ 150 grams இங்க. பட் ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? கேஜியில் இருக்கணும். ஆமாவா இல்லையா? இட் இஸ் ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேஜியில் இருக்கணுன்றதுனால 150 grams டிவைடட் பை 1000ன்னு போடலாம். 150 grams டிவைடட் பை 1000. ஏன்னா கிராம்ஸில் இருக்கக்கூடாது, கேஜியில் இருக்கணும் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஓகே ஓகே, அப்படியே இருக்கட்டும். 150 grams divided by 1000 அது into a. a is nothing but v minus u by t. v minus u by t na 150 grams divided by 1000 into v minus v எவ்வளோ? 0. 0 minus u எவ்வளோ? 20 by t. t எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 செகண்ட். ஸோ 0.1 செகண்ட் அப்படியே போடுறோம். ஓகேவா? இங்கே இருக்கும் கிளியரா? ஸோ 0 0 கேன்சல், நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்ன? ஓகே, இங்கே வரைக்கும் ஓகே. 15 by 100. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா -20 by 0.1 இன்டூ 10 டிவைடட் பை 10 பண்ணோம்னா 200 -200 by 1 தானே. ஸோ அதை வந்து இங்கே இன்டூ 200 போட்டுக்கலாம். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல். ஸோ 15 2s 30 நியூட்டன். -200 தானே. ஸோ இங்கே மைனஸ். ஸோ -30 நியூட்டன் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஆக்சலரேஷன்ன்றது v minus u by t. ஏன்னா இங்கே v கொடுத்துருக்காங்க, அதனால v minus u by t. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்துச்சு பாருங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலாம். அ கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன? லைக் n என்ன? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது என்ன? n. இதுக்கு நடுவில் இருக்கிற கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன தானே? எங்கள் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். திஸ் இஸ் த கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். n1 இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ பண்ணலாம் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தெரியணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து இங்கே என்ன ஃபார்முலாஸ் சொன்னேன் நான்? F minus n is equal to ma. கான்டாக்ட் ஃபோர்ஸ் கனெக்டட் பாடிஸ், அதனால F minus n தான் கண்டுபிடிக்கணும். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் n. ஸோ F minus n is equal to na. ஃபர்ஸ்ட் a கண்டுபிடி. a is equals to net force by net mass. இதுதானே சாரி ஃபார்முலா, இதுதானே net force by net mass. net force என்னங்க? 14 நியூட்டன். by net mass என்னங்க? net mass na எல்லா மாசஸும் 4 plus 2 plus 1. So which is
4 plus 2 6 6 plus 1 7. So 7 1 7 2s are 14. So 2 meter per second square is the acceleration. Acceleration என்ன force இந்த பக்கம் இருக்கிறதுனால acceleration same side இருக்கும். So இங்க வந்து a is equals to 2 meter per second square. நல்லா தான் இருக்கு. Just இதுல substitute பண்ணு. F minus n is equal to ma. ஓகேவா? F எவ்வளோ 14 minus n is equals to m mass. மாஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கும். மாஸ்ன்றது எனக்கு எப்பவுமே வந்து ஏ மேலே பிட்வீன் ஏ அண்ட் பின்னாங்க. ஏ மேலே எடுக்கணுமா பி மேலே எடுக்கணுமா, டைரெக்டாக எது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டைரெக்டாக வந்து இங்கே ஏ மேலே தானே, ஏ பாடி மேலே தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதோட மாஸே எடுத்துக்கும். ஸோ அதோட மாஸ் என்ன, இங்கே 4 kg இன்டூ ஆக்சலரேஷன் என்ன 2. ஸோ 14 மைனஸ் n is equals to 4 2s are 8. 14 minus 8 is equals to minus n இந்த பக்கம் எடுத்துட்டா n. Hence n is equals to 6 is the answer. 6 Newton is the option B is the right answer. Clear? Just in the formula substitute பண்றோம். இதே வேலை தான் மற்ற எல்லா கொஸ்டின்ஸ்லையும். அது என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்துக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. கிளியர்? அதே என்ன ஃபோர்ஸ்ன்னு பார்த்துக்கணும். இந்த கொஷன் இந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு கதை. ஓகே கிளியர்? ஸோ இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டைரெக்ஷன்லே ஆக்சலரேஷன் மோஸ்ட்லி இருக்கும். அப்படி அதுக்கு ரிவர்ஸாக இருந்து ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் மைனஸ் ஆக்சலரேஷனாக வரும். அவாய்ட் தட் சவுண்ட். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்கும். இது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கிளியர்? Next, find tension in the string between 2 kg and 3 kg. Tension in the string between 2 kg 3 kg. So இது 2 kg இது 2 kg. இதோட tension இந்த வாட்டி வந்து string கொடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. string இந்த பக்கம் away from the mass, இந்த பக்கம் away from the mass. tension. ஆமாவா? 2 kgக்கு 3 kgக்கு நடுவில் இருக்கிற டென்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டென்ஷன். ஓகே, நம்ம இங்கே டென்ஷன் இருக்கிறதுனால F minus T is equals to MA ஃபார்முலா எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்டாங்க. ஸோ F minus N. இது இப்போ டென்ஷன் கேட்குறாங்க. F minus T. F minus T. ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, ஸோ நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். ஆமாவா? நெட் ஃபோர்ஸ் என்னங்க 8 நியூட்டன். நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டு நியூட்டன்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு. 14 minus 8 is the answer. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே ஆக்ட் ஆகுது. ஸோ இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுனால மைனஸ். ஸோ இங்க பாருங்க 14 minus 8 by நெட் மாஸ் எவ்வளோ 2 plus 3 plus 1 6 7. ஸோ 7. ஸோ 14 minus 8 எவ்வளோ 6 ஸோ 2 plus 3 5 plus 6. okay, 7 இல்ல 6. okay, 6. so 14 minus 8 எவ்வளோ 6. 6 by 6 is nothing but 1 meter per second square. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணு. F minus T is equals to MA. F எவ்வளோ? இப்போ எது எடுத்துப்ப? இந்த நியூட்டன் எடுத்துப்பே, எது எடுத்துப்பியா இந்த ஃபோர்ஸ் Fக்கு? நல்லா நோட் பண்ணு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? between 2 kg and 3 kg. 2 kgக்கு 3 kgக்கு எது கனெக்டடா இருக்கு ஃபோர்ஸ்? இந்த ஃபோர்ஸ் தானே. ஸோ 8 நியூட்டன் எடு ஃபோர்ஸ். 8 நியூட்டன் மைனஸ் டி டென்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம். எது எடுப்பேன்? பிட்வீன் 2 kg 3 kg. நான் என்ன சொன்னேன்? எது மேலே டைரக்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த மாஸை எடுத்துக்கோன்னு சொன்னேன். இது மேலே தானே டைரக்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் 2 kg இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ ஆக்சலரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே 1 கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆக்சலரேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தானே பாடி மூவ் ஆகும். 14 நியூட்டன்ன்றது அதிகம். ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் மூவ் ஆகுனா நம்ம இந்த பக்கம் ஃபோர்ஸ் எடுத்தோம். ஆமாவா? இந்த பக்கம் 8ன்றது தானே இங்கே ஃபோர்ஸாக எடுத்தோம். அப்போது திஸ் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இப்படி மூவ் ஆகுது, ஆக்சலரேஷன் அப்படி மூவ் ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன்? இங்க பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஹென்ஸ் இட் இஸ் -1. ஸோ 8 minus T is equals to -2. 8 plus 2 is equals to T. T is equal to 10 Newton. டென்ஷன் என்ன? ஆப்ஷன் C is the right answer. 10 Newton. முடிஞ்சா? கிளியர்? அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் எப்படி எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸா மைனஸா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க எப்படி இருக்கு. இது அட்டோட் மிஷன் சிங்கிள் ஃபிக்ஸ்டு புல்லி லைக் திஸ். ஆமாவா?
ஸோ அதே ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் த மாசஸ் வில் பி, ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட் உட் மிஷனுக்கு ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆக்சலரேஷன் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். m2 minus m1 by m1 plus m2 is the formula into g. இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா m1 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, m1 is equal to 5 kg, m2 is equal to 10 kg. ஓகே, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு. m2 எவ்வளோ 10 மைனஸ் m1 எவ்வளோ 5 by m1 எவ்வளோ 5 plus 10 into g is nothing but 10. okay, so g is nothing but 10, but actually optionsல என்ன g கொடுத்திருக்காங்க, அதனால அந்த g அப்படியே போட்டுக்கோ 10 போடாம. okay, so that is equal to 10 minus 5 by 10 plus 5 15 into g 5 ones 5 3, hence it is g by 3. option c is the right answer. just formula போட்டோம், substitute பண்ணோம், முடிஞ்சு. ஓகேவா, at admissionக்கு இப்படி தான் பண்ணணும். ஓகே, அடுத்த question. find the acceleration of each block and tensions in the string. acceleration என்ன, ஒவ்வொரு பிளாக்கோட acceleration என்ன, tension என்ன ஸ்ட்ரிங்க்கு. so it is in the kind of connected தானே, கனெக்டடாக இருந்தால் என்ன சொன்னேன், ஆக்சலரேஷன் சேமாக தான் இருக்கும். ஒரு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஈச் பிளாக்னாங்களே டென்ஷன், அதாவது கனெக்டடாக இருக்கிறதுனால பாடிஸ்ன்றது, ஸோ இங்கே டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஆக்சலரேஷன் சேம் தானே. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு டவுன்வர்ட்ஸ் என்ன 5g, இது டவுன்வர்ட்ஸ் என்ன 3g. ஓகே, அப் டு அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன், அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன். அடுத்து என்ன, இது நடுவில் இருக்கிறதுனால ஒரு பாடி, இங்கே டென்ஷன் T1, இதுவும் அப்போ T1 சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸ்ட்ரிங் சேஞ்ச் ஆகுது. ஸோ T1 இது அவே ஃப்ரம் த மாஸ் T அப்படின்றது முடிச்சு. தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ். அடுத்து என்னன்னா, நல்லா லிசன் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் எந்த பக்கம் மூவ் ஆகும். இப்போ வெயிட் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இது 3 kg, இது 5 kg. எந்த பக்கம் அதிகமாக இருக்குது வெயிட்டு, 5 kgன்றது அதிகம். அப்போது வெயிட்ன்றது கீழே போகல, துலாபாரத்தில் எது வெயிட் அதிகமாக இருக்கோ அது கீழே வரும்ல. ஸோ ஆக்சலரேஷன் 5 kg இது டவுன்வர்ட்ஸ், 3 kg இது ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சா எப்படி ஆக்சலரேஷன் எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் நம்ம, லிசன் கேர்ஃபுல்லி. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடி, நெட் ஃபோர்ஸ் பை net mass, net force by net mass. net force எவ்வளோ இங்க, net force is nothing but இங்க ரெண்டு forces, this is net force எடுத்துக்கலாம். எந்த force சொல்லுனா net force. so it is 5g minus 3g, 5g minus 3g. net mass எவ்வளோ, அதாவது 5 plus 3 எவ்வளோ 8, 8 plus 2 எவ்வளோ, எல்லா மாசஸும் சேர்த்து 10. so 10. okay, that is equal to 5g plus 3g என்ன 2g by 10. so 2 into 10 by 10, g value now 10. so 10 by 10, 10 cancel, hence acceleration 2 meter per second square. this is the acceleration. okay, clear? okay, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், acceleration கண்டுபிடிச்சாச்சு, acceleration முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, tension கண்டுபிடிக்கணும். டென்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், F minus T is equal to MA. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் எடுத்துக்கோ, நீ இதை யூஸ் பண்ணாலும் ஓகே, இதை யூஸ் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம், 5gன்றது. ஓகேவா, அப்போது ஃபோர்ஸும் டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. 5gன்றது ஃபோர்ஸ், ஆக்சலரேஷனும் டவுன்வர்ட்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குங்க 5g. ஓகே, 5g மைனஸ் டென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும், m மாஸ் எவ்வளோ 5, ஆமாவா இல்லையா, 5 kg இன்டூ ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஆக்சலரேஷன் எவ்வளோ வந்துச்சு கால்குலேட் பண்ணால் 2 meter per second square. ஹென்ஸ் 5g எவ்வளோ 5 into 10 minus t is equals to 5 2s are 10. 50 minus t is equals to 10. so 50 by 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 10, minus t அந்த பக்கம் போச்சுன்னா t. so t is equals to 40. so tension எவ்வளோ 40. டென்ஷன்ன்றது என்ன 40 நியூட்டன். அடுத்தது இன்னொரு டென்ஷன். இப்போ இங்க சேம் டென்ஷனா இருந்தா ஒரு டென்ஷன் கண்டுபிடிச்சா ஓகே, இங்க T1ம் இருக்கு, அப்போ அந்த டென்ஷனும் கண்டுபிடிக்கலாம்ல நம்ம. அப்போ லிசன், இங்க அதே மாதிரி தான் சேம் டு சேம். இப்போ என்னன்னா F minus T1 is equal to MA. ஓகேவா, F minus T1. F எவ்வளோ, இங்க T1 இது தானே, ஸோ இதோட F எவ்வளோ 3g. so 3g minus T1 is equals to mass எவ்வளோ 3, acceleration எவ்வளோ 2. பட் இங்க பாருங்க
force downwards, acceleration upwards. அப்ப acceleration எவ்வளோ நெகட்டிவா வரும். So 3g na 30 minus t1 is equals to minus 6 3 2s. So 30 இந்த பக்கம் minus 6 வந்துச்சுனா plus 6 is equal to minus t1 அந்த பக்கம் போச்சுனா t1. So t1 is equal to 36 Newton is the tension. Clear? புரிஞ்சா? So T1 under the T under the 40 Newton, T1 under the 36 Newton, acceleration 2 meter per second square. So எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. Acceleration கண்டுபிடிச்சாச்சு, tension கண்டுபிடிச்சாச்சு. So இப்படி தான் பண்ணணும். Okay? Clear? அடுத்த question பார்ப்போமா? அடுத்த question பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். 33 degree, 53 degree, 37 degree, 53 degree. So this is 37 degree. ஆமாவா? 37 degreeல ஆப்போசிட்ல 3 இருக்கும், 4, 5. ஆமாவா? So 53 degreeல adjacentல 3 இருக்கும், 4, 5. ஓகேவா? Clear? So இது தெரியும் உங்களுக்கு. ஓகே. இப்போ forces என்னென்னு பார்ப்போம். Listen. Okay. Away from the mass, tension. Away from the mass, tension. நல்லா தான் இருக்கு. So இந்த பக்கம் வரணும்னா என்ன சொன்ன? It is cos sin theta. அதாவது 2g sin theta. Sin theta னா இங்க எவ்வளவு இருக்கு? 37 degree. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் 2g cos theta. சாரி, sin தானே, ரெண்டு பக்கமும் ஹாரிசான்டல்ல இருக்குது. sin theta. பட் இங்க டிகிரி எவ்வளவு இருக்கு? 53 degree. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாரிசான்டலான்றது sin theta. அது அப்படியே எழுதிட்டோம், அவ்வளவுதான். பட் இங்க இன்னொன்னு கவனிக்க வேண்டியது இருக்கு. ரெண்டு பக்கமும் 2 kg தான் இருக்கு. ஸோ எந்த பக்கம் போகும்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் ஃபோர்ஸ். ஸோ இது சால்வ் பண்ணனா ஃபோர்ஸ் வந்துடும், நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அதுதான் நியூட்டன். ஓகேவா? ஸோ 2 into g 10 sin 37. sin 37 na enna? Sin is nothing but opposite by hypotenuse. Opposite by hypotenuse. இப்போ sin 37 na 37. Opposite எவ்வளோ? 3. Hypotenuse எவ்வளோ? By 5. So this is 3 by 5. So it is into 3 by 5. 5 ones 5 2. So 2 2s are 4. 4 3s are 12 Newton is the force here. அடுத்தது இங்க 2g sin theta. 2 into 10 sin 53. sin 53 na enna? Sin opposite by hypotenuse தானே? sin 53 opposite by hypotenuse. இது opposite. சாரி, இது opposite இல்ல, opposite இது hypotenuse. இது 4 by 5. 4 by 5. So into 4 by 5. 5 ones 5 2. 2 2s are 4. 4 4s are 16 Newton. So force எந்த பக்கம் அதிகமா இருக்கு? 16 Newtonன்றது force அதிகம். அப்போ acceleration இந்த பக்கம் directionல மூவ் ஆகும். இதுக்கு opposite directionல தான் acceleration மூவ் ஆகும். ஏன்னா இங்க force கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. இப்படி எடுத்துக்கலாம். ஓகே? கிளியர்? நெக்ஸ்ட் questionல என்ன? find the tension in the string. questionல என்ன கேட்டிருக்காங்க? find the tension in the string. so இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? F minus T is equals to ma தெரியணும். so first acceleration கண்டுபிடிக்கணும். net force by net mass. net force by net mass அப்படின்றது கண்டுபிடிக்கணும். net force எங்க எவ்வளோ? net force என்ன சொன்னேன்? 16 minus 12. 16 minus 12 by net mass எவ்வளோ? ரெண்டு பக்கமும் 2 kg 2 kg இருக்கு. so plus 4 kg. 16 minus 12 எவ்வளோ? 3 4 5 6 4. 4 by 4. 4 4 1. 1 meter per second square is the acceleration. so first வந்து F minus T. எந்த பக்கம் எடுத்துக்கலாம் நம்ம? எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இந்த பக்கம் சால்வ் பண்ணலாமா? சேம் டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருக்கும், அந்த பக்கம் சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது 16 நியூட்டன் மைனஸ் டி. டென்ஷன் தானே தேவை. இட் இஸ் ஈக்குவல் டு, ஏன் எந்த பக்கம்னா எடுத்துக்கலாம்னா டென்ஷன் சேம் தான், ஒன்று டென்ஷன் கண்டுபிடிச்சா போதும். பட் இங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் டிஃப்ரெண்ட், டி. ஸோ ரெண்டு பக்கமும் எடுக்கணும். அதனால ஓகே, ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்தாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ மாஸ் எவ்வளோ இங்க? mass 2 kg. so 2 into acceleration same direction la irukku. acceleration evlo 1. so 16 minus t is equals to 2. 16 minus 2 is equal to and the bakku t. so t is equal to 14 Newton is the answer. tension evlo 14 Newton. option D is the right answer. clear ah? so உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? 37 degree 53 degree ஓட angles தெரிஞ்சா போதும். okay, values தெரியும். next 1 2 3 3 questions இருக்கு. இன்னும் அது பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த questions பண்ணிடுவோமா?
So the mass of the lift is 200 kg when the tension is supporting a cable. எல்லாம் same to same questions தான்டா பாருங்க. So ஒரு lift இருக்கு, ஓகேவா? So ஓகே, இது ஒரு lift. So mass of the lift வந்து 200 kg, 2000 kg is in the lift weight. When the tension in the string, tension is nothing but away from the mass. Amava, so cable is 28,000 Newton is equal to tension. So tension or force, then tension is nothing but string force. Adanalla tension adu. So its acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க. So downwards act ஆகுறது mg, which is 2000 into g, which is nothing but 20,000 into 10 தானே. So 20,000. ஓகே, நல்லா தான் இருக்கு இது வரைக்கும். ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு எல்லாம் தெரியும். T இப்போ டென்ஷன் இருக்கு அப்படின்னா F minus T is equal to MA. ஆமாவா? F minus T is equal to MA. நல்லா தான் இருக்கு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபோர்ஸ், அதாவது 20,000 ஜாஸ்தியா 28,000 அதிகமா? 28,000 அதிகம். அப்போ எந்த பக்கம் லிஃப்ட் மூவ் ஆகும்? டவுன்வர்ட்ஸா அப்வர்ட்ஸா? வெயிட் அதிகமா இருக்குது எந்த பக்கம்? அப்வர்ட்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ், ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸ்னா மைனஸ் ஆக்சலரேஷன் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ்ன்றது 20,000 சாரி, ஃபோர்ஸ் கரெக்டா? 20,000 மைனஸ் டி கண்டுபிடிக்கணும். அதுதான் மாஸ் எவ்வளோ? 22,000 into acceleration எவ்வளோ? ஸோ acceleration தான் கண்டுபிடிக்கணும். டென்ஷன் இருக்கு, ஸோ மைனஸ் டென்ஷன்னா 28,000 is equals to மாஸ் எவ்வளோ? 2,000 into மைனஸ் ஏ தானே நினைக்கிறேன், மைனஸ் ஏவா? ஓகே, பார்ப்போம். டென்ஷன், ஓகே, டென்ஷன் இஸ் ஆல்சோ a kind of force. ஓகே, ஓகே, வெறும் ஆக்சலரேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 20,000 மைனஸ் 28,000 எவ்வளோ? மைனஸ் 8,000. ஓகே, இதுலேயே முடிஞ்சிடுது. அப்போது ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ தான், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கா? இது ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ் 8. ஸோ டென்ஷன்னா 28,000. ஸோ 8,000. 20,000 மைனஸ் 28,000 இல்லை, மைனஸ் 8,000 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2,000 into மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல், இங்கே முடிஞ்சிடுது. ஸோ 0 0 0 0 0 0 2 1 2 4. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் எந்த பக்கம் மூவ் ஆகுது? வெயிட் எந்த பக்கம் அதிகமாக இருக்கு? அப்வர்ட்ஸ். ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்வர்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும், வேற ஒன்றுமே இங்கே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, அடுத்த கொஷினும் சேம் தான், ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க நீங்களே. நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின் சொல்லிடுறேன். A monkey is of mass 20 kg is holding a vertical rope. ஒரு மங்கி இருக்கு, ஒரு ரோப்பை வந்து ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. மங்கி இது, ஓகேவா? மங்கி இப்படியா இருக்கும், டிங் டிங், இது மங்கி. ஓகேவா? ஸோ ஒரு மங்கியோட வெயிட் என்னன்னா, இதோட வெயிட் என்னன்னா 20 kg. இது ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. The rope will not break when the mass of 20 kg is suspended from it, but it will break if the mass exceeds 25 kg. ரோப்ன்றது 20 kg இருக்கிற பிரேக் ஆகாது. இது இந்த கயிறு எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னா அப் டு 25 kg வரைக்கும் தாங்கும். தட் இஸ் கால்ட் டென்ஷன், விச் இஸ் மேக்ஸிமம் டென்ஷன் அப்படின்றோம். இந்த டென்ஷன் இது வரைக்கும் இதை வந்து தாங்கும், விச் எக்ஸிட்ஸ். அதுக்கு மேலே எக்ஸிட் ஆனால் break ஆயிடும். What is the maximum acceleration with which the monkey can climb upon the rope? Acceleration, எந்த acceleration is the maximum acceleration? அதனால monkey வந்து it can climb up. questionல என்ன? it can climb up அப்படின்னு கேட்டிருக்காங்க. acceleration upwards. ஓகே, புரிஞ்சுச்சா question? ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? F minus T is equal to ma. acceleration வேணும். So F minus T by m. So T, F is nothing but downwards. mg அப்படின்றது F. Fன்றது mg னா downwards, அதாவது இது mg 20g. So F is nothing but 20g minus tension.
டென்ஷன் எவ்வளோ இங்கே 25 kg. ஸோ 25 g அப்படின்றது டென்ஷன். ஓகேவா, 25 g இஸ் த டென்ஷன். ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் மாஸ் எவ்வளோ இங்கே, மாஸ்ன்றது என்ன போட்டுக்கணும், மங்கியோட மாஸ் இங்கே. ஸோ விச் இஸ் 20. ஓகே, 20g minus 25g என்ன 5g by 20. 5g என்ன 5 ones 5 4. So which is g by 4. g எவ்வளோ 10. 10 by 4. 4 1 4 2. 2s are 8.5. 2.5 is the right answer. Option A is the right answer. Clear? So இங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது which exceeds 25 kg னா this is nothing but tension T max. அது மட்டும் ஞாபகம் வச்சு just substitute பண்ணீங்கன்னா போதும், acceleration வந்துரும். Clear? So இந்த क्वेश्चन பண்ணிடுவோமா அப்புறம் அதுக்கும் சொல்லுவீங்க என்ன, உங்களுக்கு ஹார்ட் இல்லப்பா, என்ன பண்றது, பண்ணிடுவோமா. a person of mass 60 kg. அது பர்சன் வந்து inside a lift இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா, இந்த லிஃப்ட்ல ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கார், இந்த லிஃப்ட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கார். அவரோட மாஸ் எவ்வளோனா 60 kg. அண்ட் தென் அந்த லிஃப்டோட வெயிட் எவ்வளோனா 940 kg. ஓகேவா, ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது 1000 kg. ஆமாவா இல்லையா, 940 plus 60 1000 kg. அண்ட் லிஃப்ட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப்வர்ட்ஸ் with an acceleration எவ்வளோ 1 meter per second square. The tension in the string supporting cable னா upwards with tension. இது என்ன அப்படின்றது question. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு எல்லாம் இருக்கு. ஸோ 1000 kg னா டவுன்வர்ட்ஸ் mg ஆக்ட் ஆகும். mg எவ்வளோ 1000 kg னா 1000 into g is nothing but 10,000 is the mg. ஓகேவா, ஸோ இப்போ f minus t is equals to ma. நல்லா தான் இருக்கு. f minus t is equals to ma. f எவ்வளோ 10,000. ஆமாவா இல்லையா, 10,000 minus t is equal to teeth கேட்டிருக்காங்க m. acceleration upwards, force எவ்வளோ downwards இருக்கு, acceleration upwards. so minus mass எவ்வளோ 1000. ஓகே, acceleration எவ்வளோ 1 minus. so 10,000 இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 1000. இந்த மைனஸ் டி இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் டி. ஸோ 10,000 டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 11,000 இஸ் த ரைட் ஆன்சர். 11,000 நியூட்டன். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். as simple as that. ரொம்ப சிம்பிள் தானே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும், அவ்வளோதான், முடிஞ்சு, வேற ஒன்றுமே இல்லை. கிளியர்? ஸோ டன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் அண்ட் ரொம்ப இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 3 ஃபார்முலாஸ், அதுவே எல்லா கொஷினையும் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா, அந்த ஃபார்முலாஸு ஆக்சலரேஷன் எப்படி எடுத்துக்கணும், ஸோ சேம் ஃபார்முலா இருந்தால் பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரெயின் மோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய்.